Hi everyone. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் போட் நெக் டிசைன் ஆரி ஒர்க் பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபேஷன் ட்ரெண்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் செப்பரேட் வீடியோஸ் இருக்கும், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இப்போ போட் நெக்குக்கு ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். நெக்கோட வித்து 4 inches, நெக்கோட டெப்த் 3 inches. ஸோ அதுக்கு ஒரு யூ ஷேப் கட் பேப்பரில் ட்ராயிங் பண்ணி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் இப்போ ஒயிட் பேப்பரில் 3/4 inch ஸ்கொயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1/1/2 inch ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர்ஸை ரேண்டமாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன். ஸோ போட் நெக்குக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாமல் சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் நெக்கில் என்ன பண்ண போகிறேன்னா, ஹாஃப் பீட்ஸ் இருக்கும். ஹாஃப் பீட்ஸை ஒரு ஸ்டிச் விட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஹாஃப் பீட்ஸ் நம்ம சின்ன ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணால் தான் ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வருது. நான் நார்மல் இந்த ஊசி எடுக்கல, ஆரி நீடில் ஊசி எடுக்காமல் ஜஸ்ட்டு நம்ம த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுவே எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஆரியில் ஹாஃப் பீட்ஸ் ரோல் ஆகுது. ஸோ அதுக்காக நார்மல் நீடில் வச்சு நான் ஆரியில் த்ரெட் ஸ்டிச் பண்ணுற நூல் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் எலிகண்ட் டிசைன். பீட்ஸ் கரெக்டாக அந்த ஹாஃப் ஷேப்பில் இருக்கிறது நம்ம கீழே படுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊசியில் எடுக்கும்போது அது ரோல் ஆகி தலைகீழே சில டைம் விழும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதில் இந்த ஹாஃப் பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். மொத்தமாக எடுக்கிறதுக்கு பதிலாக சிங்கிளாக எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணியாச்சுக்கு. ஸோ இது பெரிய சைஸ் ஹாஃப் பீட்ஸு. ஸோ நெக் ஃபுல்லாக இந்த பீட்ஸ் மட்டும்தான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன், ஹாஃப் பீட்ஸ். தென் இந்த ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு பெரிய ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு நம்பர் 3 சைஸ் பீட்ஸ் போட்டிருக்கேன், கோல்டன் பீட்ஸ். இது டல் கோல்டு. ஸோ இது இந்த அவுட்லைன் பெரிய ஸ்கொயர் ஷேப்க்கு அவுட்லைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இது சின்ன ஷேப் சின்ன அந்த ஸ்கொயர்ஸ்க்கெலாம் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற கோல்டன் பீட் சைஸ் கொஞ்சம் செகண்ட் நம்பர் 2 அது. ஸோ த்ரெட்லேருந்து இந்த பீட்ஸ் எல்லாமே இப்படி த்ரெட்டில் தான் இருக்கும். அந்த ஹாஃப் பீட்ஸ் கூட இதை மாதிரி த்ரெட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நீடில் ஸ்டிச் எடுக்கிற மாதிரி தான் அந்த ஹாஃப் பீட்ஸும் எடுக்கணும். பட் அதை ட்ரை பண்ணால் எனக்கு அது வரல. அதனால் அதை நான் சிங்கிளாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 சைஸ் பீட்ஸை ஊசி இப்படி உள்ளே விட்டு நம்ம அந்த நம்மளுடைய நீடில் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் 2 விழுந்துருச்சுன்னா ஓகே பரவாயில்ல, அப்படின்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நம்ம ஆரியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் கூட இதே இதை நம்ம சாதாரண ஊசி நூல் வச்சு இந்த ஹாஃப் பீட்ஸையும் ஸ்டிச் பண்ணலாம்.
ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ்லேயும் இதே நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். சேம் டிசைன் நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இதே மாதிரி வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம நார்மல் ஊசி நூல் இருக்கோம்ல அந்த ஊசி நூல் வச்சு கூட நம்ம இதே டிசைனை வந்து போடலாம். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சின்ன ஸ்கொயர் ஸ்டிச் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கு உள்ளேயும் வெளியேயும் க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் த்ரெட் வச்சு நான் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு.
அம்மாட்ட பேசிட்டே போகிறப்ப சரியாக போயிடும்.